கோலி லாஸ்ட் மேட்ச்லயே 70s ஆல்மோஸ்ட் வந்தாரு. Okay. இந்த மேட்ச்ல ஐ ஹோப் சோ ஹில் கெட் a century. அது கேகேஆர் கோலின்னு சொல்ல முடியாது. கம்பீருக்கும் கோலிக்கும் உள்ள ரிவெஞ்ச் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபியில் நல்லா ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஹிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான். அவங்க bowling மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேஸ் வச்சு கம்பீர் வந்து கீழ்த்தனமாக ஏதாவது பண்ணுவார். கோலியும் அதுக்கு சலிச்சவர் கிடையாது. கம்பீருக்கு மேலே தான் அவரும் பண்ணுவார் கண்டிப்பாக. நல்ல டீம் தாங்க. ஆனால் ஏன் தான் இப்படி அடி வாங்குறாங்கன்னு தான் தெரில. அவங்க எப்பயோ கப் அடிக்க வேண்டியது, இந்த தடவை அடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. I am a big fan of Kohli. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೆ. ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிங் கோலி அவர் எப்பயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் வந்து எப்பயுமே வந்து கேகேஆரையும் நல்ல பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா ரசூல்லா நின்னார்னா போதும் அடிச்சிடாரு. லாஸ்ட் மேட்ச்சே பார்த்துருப்பீங்க, செம்ம அடி அடிச்சிட்டாரு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியாக கேகேஆர்னு பார்த்தா ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். ஏன்னா கோலிக்காக கண்டிப்பாக விறுவிறுப்பு பஞ்சம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கம்பீர் கோச்சாக இருக்கார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே அதை விவாதமாக இருக்காங்க. கண்டிப்பாக சூடு பறக்க தான் செய்யும் மேட்ச்சு. அவர் இப்படி ஒரு 2 பேர் கரிசி தரானா அவர் மாரி 2 பேரை பிடிச்சி வச்சு சண்டலுக்க போடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக விறுவிறுப்பாக தான் இருக்கும், ஃபன் அதிகமாக இருக்கும், பார்ப்போம். I am a big fan of Kohli. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೆ. கோலி லாஸ்ட் மேட்ச்லயே 70s ஆல்மோஸ்ட் வந்தாரு. இந்த மேட்ச்ல ஐ ஹோப் சோ ஹில் கெட் a century. போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வாஸ் ஆர்சிபி நடந்தது. ஸோ அப்போயே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது. பட் மோர் தென் த மேட்ச் அந்த ஒரு பிளேயர்ஸ்க்கே வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்போவுமே இருக்கிறது தான். இட் வாஸ் ரொம்ப நாளாக அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் மோர் தென் அந்த பிளேயர்ஸோட மேட்சும் தாண்டி அந்த ஒரு கோச்சோட கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக இருக்கும். பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஈகோ விச் தே ஹேவ். அஃப்கோர்ஸ் பிளேயர்ஸ் தான், தே ஷுட் ஹேவ் அ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். சண்டை போட்டவரே வந்து திருப்பி பேசினாரு. ஸோ அப்படி பார்த்தா கம்பீரம் தான் பேசணும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பீப்புள் ஹூ தே டாக் அப்பான். ஸோ அது கண்டிப்பாக ஒரு பாட்டாக இருக்கும், நல்ல ஃபைட்டாக இருக்கும். ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா விராட்காக தான். கேகேஆர் டீம் வெயிட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும். ஏன்னா முக்கியமான ரீசன் என்னென்னா கம்பீர் கோலி தான். அது கேகேஆர் கோலின்னு சொல்ல முடியாது. கம்பீருக்கும் கோலிக்கும் உள்ள ரிவெஞ்ச் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ விராட் இஸ் கோயிங் குட். லைக் போன மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிபிள் நாக் ஆடினார், அரௌண்ட் 50 runs. ஸோ ஹில் பி பிளேயிங் ஹிஸ் கேப்டன்ஸ் நாக். இஸ் நாட் த கேப்டன் நவ். ஆனால் ஒரு பார்ட் எடுப்பார் வேறன் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் ஹூஸ் ஹி. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் கிங் கோலி கூட வேணான்னாங்க. ஸோ ஹில் பி கிவிங் அ சான்ஸ் அண்ட் ஹில் பி பிளேயிங் அட் சூன். கேகேஆர் ஆர்சிபியோட விராட் கோலி கம்பீர் சொல்லலாம் அந்த மாதிரி. ஏன்னா கம்பீர் வர அந்த அளவு ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. சிஎஸ்கேவும் ஆர்சிபி தான் என்னோட எதிரி ரைவல்ரி டீம் மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்கள பீட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் நல்லாயிருக்கும், மேட்ச் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது லாஸ்ட் டைமே விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும் மேட்ச்சு, ஃபயராக இருக்கும். ஏன்னா இப்போது கேகேஆரில் வர நல்லா வெயிட்டாக இருக்கிறாங்க. லாஸ்ட்டான அந்த மேட்ச்சில் ரசில் வர நல்லா ஃபார்மில் இருக்கிறாரு. இந்த சைடு விராட் கோலி பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஆர்சிபியில் நல்லா ஹிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ஹிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான். அவங்க bowling மட்டும் கொஞ்சம் நல்லா போட்டாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் வந்துட்டு ஒரு கிளாஷ் முன்னாடி இருந்து இருந்துட்டு இருக்குது. அதை மேட்ச் எஃபெக்ட் பண்ணுமா? எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் பாருங்கள். கோலியும் கம்பீரும் வந்து ஜோவாக பழகலாம். அது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். வழக்கம் போல எல்லாம் நடக்கிறது தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாளைக்கு நடந்துப்பாங்கன்னு தோணுது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேஸ் வச்சு கம்பீர் வந்து கீழ்த்தனமாக ஏதாவது பண்ணுவார். கோலியும் அதுக்கு சலிச்சவர் கிடையாது. கம்பீருக்கு மேலே தான் அவரும் பண்ணுவார். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மேட்ச்சு. கண்டிப்பாக ஏதோ சம்பவம் இருக்குது. அது ஏன்னா போன மேட்ச்சே வந்து கேகேஆரில் ராணா பண்ணார். அதே மாதிரி இதில் எதுனா ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கம்பீரை விட விராட் வந்து அதில் ரொம்ப ஒரு கான்சியஸாக இருப்பார். விராட்டை வந்து அது எதிரொலிக்கும். விராட் வந்து நிச்சயமாக ஸ்கோர் பண்ணுவார். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறத பொறுத்து தான். கோலி ஜெயிச்சார்னா கம்பீர் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா கம்பீருக்கும் சும்மா கோலிக்கும் எப்படி நடக்கிற ஃபைட் தான் இது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எப்படியோ ஆர்சிபி ஜெயிக்கணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஜெயிக்கணும், கிங் கோலி, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹோப் மேட்ச் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அது அவங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஆன் த ஃபீல்ட் தாண்டி ஆஃப் த ஃபீல்டு போகும்போதும் கண்டினியூ ஆகுது தான் நினைக்கிறேன். ஆனால் முன்ன அளவுக்கு இப்போது பார்க்கல, இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு ஃபேன்ஸு அதை எடுப்பாங்க, திரும்பி எடுத்து இட் வில் பி அ ப்ராப்ளம் டுமாரோ. நம்ம விராட்டும் அக்ரெசிவாக இருப்பார், கம்பீரும் அக்ரெசிவாக இருப்பார். அதனால் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் கிரவுண்டுக்குள்ளே தான் அது இருக்குமே தவிர வெளியே அது இருக்காது. அதனால் அது இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா மேட்ச் எப்போது அவங்க மீட் பண்ணாலும் ஒரு சலசலப்பில் தான் முடியுது. கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே கேகேஆர் வந்துட்டு அந்த ஃபீல்டில் 4க்குள்ளே வந்துடுவாங்க. ஐ ஹோப் ஸோ இந்த இயரும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்பீர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர்.
நம்ம என்னதான் அவரை குறை சொன்னாலும் he was the one who played in the வேர்ல்ட் கப். அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் ஹேஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்மளுக்கு எனக்கு ஒரு ஈகோ இருக்கும், உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். அது சம்டைம்ஸ் கிளாஷ் ஆக தான் செய்யும் அந்த லெவலுக்கு போக போக. பட் கம்பீர் இஸ் அ கிரேட் பிளேயர், கிரேட் லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர். ஸோ அவரை குறை சொல்ல முடியாது. ஆஸ் அ கோச் அவர் வந்துட்டு நல்ல இன்டென்ட் கொடுக்கக்கூடியவர். நாளைக்கு மேட்ச்சில் பார்ப்போம். கேகேஆர் ஆர்சிபி நல்ல கிளாஷ் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு ஆக்சுவலி அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே புரியல. ஏன்னா கம்பீர் வந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டீமுக்கு கோச் ஆடிட்டு இருக்காரு. லைக் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு, அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ஆடினார். அப்படியே இட்ஸ் கோயிங் ஆன் அ ட்ராக். அண்ட் ஐ ஃபீல் லைக் அந்த டீம் கம்பீருக்கு பிடிக்கலையா இல்லை கம்பீருக்கு வந்து அந்த டீம் பிடிக்கலையா, ஐ டோன்ட் நோ ஹவு இட் ஒர்க். ஸோ ஐ கெஸ் இட் வில் பி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். எப்படி ஒர்க் ஆகுமா ஆகாதா, இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் தான் நான் நினைக்கிறேன். ஆர்சிபியோட வீக்னஸை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா முன்னாடி இருந்த வீக்னஸ் எல்லாத்தையுமே? ஆர்சிபி வந்து போன வருஷம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு ஆடல. இந்த வருஷம் ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு ஆடுறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குது. போலிங் அட்டாக் தான். போலிங் அட்டாக்ல இப்போ ஸ்பின்னு யாருமே இல்லை. அவங்க தேவையில்லாமல் சகல உள்ள விட்டாங்க. ஒரு ஸ்பின்னர்ஸ் யாருன்னா, ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரு இல்லை கட்ரு யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அந்த மாதிரி யாருமே இல்லை. சொல்லிக்கிற மாதிரி ஸ்பின்னரும் இல்லை, போலரும் இல்லை. இப்போது சிராஜ் மட்டும்தான் இருக்கார். அப்புறம் அவர் ஜோசப் இருக்கார், அவள் தான். மற்றபடி யாருமே இல்லை. நல்ல ஒரு போலிங் சைடு இருந்ததுன்னா அவங்க கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க. ஆர்சிபி இந்த தடவை கப் ஜெயிக்குமா? ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக் நடந்துச்சுல, அதை பார்த்து இவங்களை இன்னும் கொஞ்சம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா இப்போது லைக் அன்எக்ஸ்பெக்டட் டீமே வந்து செம்மையாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து நான் எதிர்பார்க்கல ரெக்கார்டை பீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு அதை இருந்ததே அந்த ஒரு ரெக்கார்ட் தான், அதையும் பீட் பண்ணிட்டாங்க. பட் ப்ராபப்ளி தெரில, அடித்தா கூட நமக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வாட்டி விமென்ஸே அடிச்சிட்டாங்க, மென்ஸ் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. சரி, விராட் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் அப்பான் த மேட்ச் பிரதர். ஏன்னா சேஸாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா அடிப்பார். மேபி கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். 50 கிட்டே எதிர்பார்க்கலாம். விராட் கோலி எப்படி ஒரு 50+ அடிப்பார்னு நினைக்கிறேன் ப்ரோ. ரசல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு தோணுது. ஏன்னா சின்ன கிரவுண்டு, சின்னசாமியில் தான் மேட்ச் நடக்குது. அதனால் ரசல் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். வழக்கம் போல் வருண் சக்கரவர்த்தி, அதே மாதிரி சுனில் நரேன் அவங்கள கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி ஆடிட்டாங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க. எனக்கு இந்த வாட்டி கிரீன் நல்லா விளையாடுவார்னு தோணுது. கிரீன், சிராஜ் நல்லா விளையாடுவார். ஏன்னா ஹோம் கிரவுண்ட் வேறு. அப்சல்யூட்லி கோலியும் நல்லா விளையாடுவார். அதனால் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் கோலி? சின்னசாமி ஸ்டேடியம் எனக்கு தெரிஞ்சு 180+ வரும், கண்டிப்பாக வரும். அதை யார் செகண்ட் ஹாஃப் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க வின் ஆகும் கண்டிப்பாக. சேசிங் டீம் வின் ஆகும் கண்டிப்பாக. ஆர்சிபியோடைய ரெக்கார்டை வந்துட்டு ஹைதராபாத் டீம் பிரேக் பண்ணிட்டாங்க. அது என்ன சொல்கிறது, அது ஒன்று தான் சொல்லிட்டு இருந்தாங்க பாவம். இப்போ அதுவும் இல்லை. நல்ல டீம் தாங்க, ஆனால் ஏன் தான் இப்படி அடி வாங்குறாங்கன்னு தான் தெரில. அவங்க எப்பயோ கப் அடிக்க வேண்டியது. இந்த தடவை அடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், அடிப்பாங்களான்னு தெரில. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடினாங்கன்னா அடிப்பாங்க. கம்பீர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஆர்சிபியும் சிஎஸ்கே வந்து என்னுடைய ரைவல்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை சொன்ன மாதிரி காட்டிடுவாரா டீம் வச்சுட்டு? கண்டிப்பாக ப்ரோ, அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கிட்ட கூட முடியும், சிஎஸ்கே கிட்ட கண்டிப்பாக முடியாது. தலை இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன தான் கோலி ஃபேனாக இருந்தாலும் தலைக்கிட்ட முடியாது. தலைக்கிட்ட மோதாத அப்படிங்கிறீங்க? முடியாது ப்ரோ, யாராக இருந்தாலும். கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த வாட்டி அவங்க தான் கப்பு. நான் ஆர்சிபி ஃபேனாக இருந்தாலுமே சொல்கிறேன், சிஎஸ்கேக்கு தான் கப். ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ சிஎஸ்கே ஆர்சிபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிஎஸ்கே ஏன் கூலாக போகிறாங்கன்னா தலை இருக்கார். தலை வந்துட்டு அதை கூலாக கொண்டு போகிறார். ஆர்சிபியில் அதேமாதிரி சிஎஸ்கேல என்னென்னா எல்லாரும் ஜெல்லாகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தலை கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். இப்படி இப்போ உங்களோட ரோல் போலிங், என்னோட ரோல் பேட்டிங்னா, இந்த பேட்டிங் ஆர்டர் நீ போனால் கரெக்டாக இருக்கும், நீ இதை பார்த்துப்ப. நீ போலிங் இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக, நீ இந்த இடத்துல தப்பாக போட்டாலுமே நீ இப்படி போடாத, இப்படி போடுன்னு கைட் பண்ணுறாரு. ஆனால் இதுவே ஆர்சிபிக்கு போகும்போது கோலி வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கனால தப்பாக போட்டுட்டா லைக் இப்போ நானே தப்பாக போட்டாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஆஹா, நம்ம கேப்டன் பின்னாடி போனால், ஏன்னா கிரிக்கெட் ஆடுற கிரிக்கெட் ஃபீல்டில் நான் இருக்கனால எனக்கு தெரியும். நான் மேட்ச்சில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, என்ன அடித்தாலும் பின்னாடி போய் ஏறுன்னு ஏறுவாங்க. அந்த மாதிரி பயம் இருந்தாலும் இருக்கும். தலை ஒரு வேளை அதை கூலாக ஹேண்டில் பண்ணிடலாம், சொல்ல முடியாது. பட் சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டுகெதர்னஸ். ஓகே. ஆர்சிபி கிட்ட அது அப்பப்போ லேக் ஆகுது.